மொமெண்ட் என்னன்னா, நம்மோட விமென்ஸ் டீம் வந்து வேர்ல்ட் கப் ஜெயிச்சது. ஸோ மேபி எல்லாருமே வந்து மென்ஸ் கிரிக்கெட்டை வந்து நம்ம இத்தனை வருஷமா கொண்டாடிட்டு இருந்திருக்கோம். பர்சனலா என்ன கேட்டாலே உமன்ஸ் கிரிக்கெட் வந்து நான் அந்த அளவுக்கு ரொம்ப ஃபாலோ பண்ணது இல்லை. ஒரு 2, 3 பேர் தான் தெரியும். ஹர்மன் பிரீத், அப்புறம் ஜெமிமா ரோட்ரிக்ஸ், ஸ்மிருதி மந்தனா, மித்தாலி ராஜ், அந்த மாதிரி கொஞ்சம் காமனா தான் தெரியுமே தவிர, இப்ப நம்ம இந்தியா மென்ஸ் நம்ம எந்த அளவுக்கு பாக்குறோமோ அந்த அளவுக்கு தெரியாது. பட் அவங்க வந்து ரொம்ப ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் ஹோம் சாயில்ல வந்து ஒரு கப் அடிச்சிருக்காங்க. 2011 நம்ம தோனி தலைமையில நம்ம எப்படி கப் அடிச்சோமோ அந்த மாதிரி ஒரு கப்பு. ஸோ இதுல இருந்து அந்த இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா அப்படிங்கிற அந்த மோனோபோலி உமன்ஸ் கிரிக்கெட்டுக்கு ஈக்குவலா இந்தியாவோட ஸ்டாண்டர்டும் உமன்ஸ் ஸ்டாண்டர்டுமே அப்லிஃப்ட் ஆகி நம்மளும் ஒரு செம்ம டஃப் ஃபைட் இனிமே ஃபியூச்சர்ல கொடுப்போம். அண்ட் மெனி இந்தியன் உமன்ஸ் வந்து கிரிக்கெட்டுக்குள்ள வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இந்த ஒரு வேர்ல்ட் கப் வெற்றி மூலமா கிடைச்சிருக்கு. ஸோ பர்சனலாவே அண்ட் அது உமன்ஸ் கிரிக்கெட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு 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 கிரேட்டஸ்டான ஒரு இயர் தான் 2025 ஃபார் உமன்ஸ் கிரிக்கெட். உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சுட்டாங்க இந்தியன் உமன்ஸை. ஸோ இது வந்து இன்செப்ஷன் ஆஃப் த நெக்ஸ்ட் அப்கமிங் ஸ்டார்ஸ் தான் உமன்ஸ்க்கு. நமக்கு அமைஞ்ச அந்த கபில் தேவ் கிரியேட் பண்ண ஹிஸ்ட்ரியை இவங்க நெக்ஸ்ட் உமன்ஸ் கிரிக்கெட் பண்ண போறாங்க. ஸோ